வெல்கம் டு சாயனு கிரியேஷன். இன்றைக்கி எங்கள் கார்டனில் எவ்வளோ அழகழகான லில்லி பூக்கள், எத்தனை கலர்ஸு, பார்க்குறக்கே எவ்வளோ அழகாக இருந்தது. உங்களோட அதை ஷேர் பண்ணிக்க தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். நீங்களே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு. இந்த கலர்ஃபுல்லான பூக்கள் எல்லார் வீட்லேயும் வளர்த்தணும். ரொம்ப அழகாக இருக்கும். எந்த சிரமமும் கிடையாது. மற்ற செடியை போல் இதுக்கு பூச்சி தாக்குதல் இருக்கும், மருந்து அடிக்கணும், உரம் போடணும், களை எடுக்கணும், இந்த மாதிரி எல்லாம் பிரச்சனைகள் இதுக்கு இருக்காது. ஒன் டைம் நம்ம கரெக்டான பாட்டிங் கொடுத்து பாட் பண்ணிட்டோம்னா இயர் ஃபுல்லாக நல்லா பூத்துட்டே இருக்கக்கூடிய வெரைட்டி தான். இதில் இந்த டேமேஜ் ஆன லீஃப், அழுகி போனது, அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் நீங்கள் அப்பப்போ ரிமூவ் பண்ணி விட்டுருங்க. அப்போ பாண்டு நல்லா க்ளீனாக இருக்கும். இதில் ஃபிஷ் இருக்கிறதுனால வேறு கொசு முட்டை வைக்கிறது இதெல்லாம் இருக்கவே இருக்காது. தண்ணியும் க்ளீனாக இருக்கும். இது வளர்த்துறது ரொம்ப ஈஸி, லோ மெயின்டெனன்ஸ்ன்னு தான் சொல்லுவேன். அடிக்கடி உரம் வைக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஃபஸ்ட்டு டைம் நம்ம கொடுக்குற உரமே ரொம்ப நாளைக்கு வரும். செடி டல்லானா, பூக்கள் சின்னதானா, அந்த மாதிரி இருக்கிற டைமில் மட்டும் நம்ம கொஞ்சமாக உரம் கொடுத்தா போதும். மற்றபடி இதுக்கு எந்த வேலையும் கிடையாது. டெய்லி போய் பூவை பார்க்கலாம், ரசிக்கலாம், அது மட்டும்தான் இதில் வேலை. மற்றபடி இதில் எந்த வேலையும் கிடையாது. நீங்களும் இந்த மாதிரி செடி வாங்கி அட்லீஸ்ட் ஒரு 2 செடியாவது வாங்கி ஒவ்வொருத்தரும் வளர்த்துங்க. உங்கள் வீட்டில் டெய்லி பூ இருந்துக்கிட்டே இருக்கும். கண்டிப்பாக இந்த வீடியோவை பார்க்கும்போது உங்களுக்கும் இந்த செடி வளர்த்தணுங்கிற ஆசை வந்திருக்கும். இதை பற்றின ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், கொஸ்டின் கேளுங்க, நான் ரிப்ளை பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.